இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சரும பிரச்சனைகளுக்கான ஒரு முழுவதுமான ஒரு டயட் பிளான். அதுவும் முக்கியமாக சுருக்கங்கள் ஏற்படாமல் இருக்க. ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ண உடனேயே நமக்கு நல்ல ஒரு முகத்தில் சுருக்கங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு இருக்குங்க. சுருக்கங்கள் வராமல் இருக்க அந்த கொலாஜன் நிறைந்த உணவுகளை நம்ம எடுக்கிறது ரொம்ப அவசியம். இதனோட சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன, லைஃப் ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோங்கன்னா, நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் இருக்கும்போது நம்ம உடலில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே அந்த தூக்கத்தில் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முகத்தில், அதே மாதிரி இந்த ஜாயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மூட்டுக்களில் அந்த ஜாயின்ஸ் இடத்துல எல்லாமே ஒரு ட்ரைனஸ், ஒரு வறண்ட தன்மை ஏற்படுது. இந்த வறண்ட தன்மை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். அதுலேயும் இந்த தண்ணீரோட சில வகையான ஃப்ரூட்ஸ் நான் சொல்கிறேன். உங்கள் சரும பாதுகாப்புக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். எல்லாமே இந்த ஃப்ரூட்ஸை தாராளமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கும் போதோ, இல்லை நான் சொல்கிற மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கும் போதோ சருமம் தொடர்ந்து எடுக்கணும். ஒரு நாள் எடுத்தேன் விட்டேன் அப்படி கிடையாது. தொடர்ந்து 20லேருந்து 30 நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கின்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சரும பிரச்சனைகளுக்கான ஒரு முழுவதுமான ஒரு டயட் பிளான். அதுவும் முக்கியமாக சுருக்கங்கள் ஏற்படாமல் இருக்க. ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ண உடனேயே நமக்கு நல்ல ஒரு முகத்தில் சுருக்கங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு இருக்குங்க. இதனோட தொடர்ந்து என்னங்கன்னா, இந்த 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது தான் உடலில் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் சேஞ்சஸும் நிறைய ஏற்படுது. அப்போ இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி உணவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டாயமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு முறைகள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதனோட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முகத்தில் வரக்கூடிய அந்த சுருக்கங்கள். சுருக்கங்கள் வராமல் இருக்க அந்த கொலாஜன் நிறைந்த உணவுகளை நம்ம எடுக்கிறது ரொம்ப அவசியம். இதனோட சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன, லைஃப் ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோங்கன்னா, நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் இருக்கும்போது நம்ம உடலில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே அந்த தூக்கத்தில் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிருங்க. அந்த டாக்ஸின்ஸ் வெளியேற நம்ம முகத்துலேயும் ரொம்ப அந்த சுருக்கங்கள் இல்லாமல் சருமம் நமக்கு பொலிவாக இருக்கிறது நமக்கே தெரியும். அதற்கு அடுத்ததாக போதுமான அளவு தண்ணீர் கட்டாயம் குடிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தண்ணீர் அப்படின்னு சொல்கிறது குறைந்தது 3 லிட்டராவது ஒரு நாளைக்கு ஒருத்தர் குடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் குடிச்சிட்டே இருந்தீங்கனாலும் சருமத்தில் நமக்கு அந்த ஹைட்ரேஷன் மெயின்டைன் ஆகுது. டீஹைட்ரேட் ஆகாமல், ஒரு ட்ரை ஸ்கின் வராமல், சுருக்கங்கள் வராமல் நமக்கு பாதுகாக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முகத்தில், அதே மாதிரி இந்த ஜாயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மூட்டுக்களில் அந்த ஜாயின்ஸ் இடத்துல எல்லாமே ஒரு ட்ரைனஸ், ஒரு வறண்ட தன்மை ஏற்படுது. இந்த வறண்ட தன்மை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். அதுலேயும் இந்த தண்ணீரோட சில வகையான ஃப்ரூட்ஸ் நான் சொல்கிறேன். உங்கள் சரும பாதுகாப்புக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்ன ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பப்பாளி ரொம்ப முக்கியங்க. காலையிலே நீங்கள் என்ன பண்ணலான்னா, எல்லா சீசன்லையுமே இது நமக்கு கிடைக்கும். பப்பாளி தாராளமாக நீங்கள் காலையில் சாப்பிடலாம். பப்பாளி ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. நிறைய பேர் இதை ஃபேஷியலாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? கரெக்டு தான். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ, கொலாஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சருமத்திற்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளில் பப்பாளி ரொம்ப முக்கியங்க. தாராளமாக நீங்கள் பப்பாளி எடுத்துக்கலாம். இதனோட வேறு என்ன சாப்பிடணும் அப்படின்னா, கருப்பு திராட்சை. கிரேப் ஜூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இந்த பன்னீர் திராட்சையை நம்ம சாறு எடுத்து அந்த கொட்டைகளோடு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம குடிக்கணும். இதை குடிக்கும்போது வாரத்துக்கு 4 நாட்களாவது இதை நாங்கள் எடுத்துக்கணுங்க. 3லேருந்து 4 நாள் இந்த கருப்பு திராட்சை ஜூஸை நம்ம எடுக்கும்போது சருமத்தில் அவ்வளோ பொலிவு நமக்கு கிடைக்கும்.
மெலஸ்மா இருக்குது, மங்கு இருக்குது, கருமை நிற திட்டுக்கள் புள்ளி புள்ளியாக இருக்குங்க, தேமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நம்ம இந்த கருப்பு திராட்சையை சாறாக பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ நெல்லிக்காயோட நம்ம கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்து அது ஜூஸாக நம்ம குடிக்கும்பொழுதும் உடல் நலனில் அவ்வளோ முன்னேற்றம் தெரியும். ஸோ நெல்லிக்காயில் விட்டமின் சி நமக்கு அதிகமாக இருக்குது. விட்டமின் சி இருக்கிறதே பொதுவாக இளமையாக இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால நிறைய மருந்துகளில் நெல்லிக்காய் ஒரு முக்கியமான மூலிகையாக சித்த மருத்துவத்தில் சேர்க்கப்படுது. ஸோ அடுத்து நம்ம குடிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி ஜூஸ். ஸோ வெண்பூசணியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உடல் சூட்டை தணிக்கும், பித்தத்தை குறைக்கும், உடல் எடையை குறைக்கிறதுக்கும், தேவையில்லாத கழிவுகள் கொழுப்புகள் வெளியேறவும் வெள்ளை பூசணி நமக்கு பயன்படுது. அதே மாதிரி வாழைத்தண்டு. ஸோ வாழைத்தண்டு ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இது எல்லாமே இந்த ஃப்ரூட்ஸை தாராளமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கும் போதோ இல்லை நான் சொல்கிற மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கும் போதோ சருமம் தொடர்ந்து எடுக்கணும். ஸோ ஒரு நாள் எடுத்தேன் விட்டேன் அப்படி கிடையாது. தொடர்ந்து 20லேருந்து 30 நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஸ்கின்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் ஃபேஸ் பேக் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணுறீங்களா, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு வாட்டர், ஸோ உள்ளுக்கு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவும் அதிகரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது நமக்கு ட்ரைனஸ் இருந்தாலும், மெலஸ்மா இருந்தாலும், கரும்புள்ளிகள் இருந்தாலும் அது நமக்கு சரி செய்யக்கூடியது. இதில் இந்த ஃபேஸ் பேக்கில் முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடியது கிச்சிலி கிழங்கு. ஸோ கிச்சிலி கிழங்கு எடுத்துக்கோங்க. பவுடர், கிச்சிலி கிழங்கு பவுடர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. நன்னாரி பொடி 100 கிராம், மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சட்டி, ஸோ இதுவுமே ஒரு 100 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம். ஸோ 4மே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி ஃபேஸில் இதை அப்ளை பண்ணணும். ஸோ இதனால் என்ன நன்மை கிடைக்க போகுது, இது எப்படிங்க அப்ளை பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து பவுலில் போட்டுட்டு, ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக கற்றாழை சாறு விட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். முக சுருக்கங்களோ இல்லை நெற்றி பகுதியில் நிறைய பேருக்கு ஃபைன் லைன்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம சிரிக்கும் போதே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் சைடில் நமக்கு ஓரல் ரீஜனுக்கு 2 சைட்லையுமே நமக்கு சுருக்கங்கள் தெரியும். ஸோ இது மறையிறதுக்கு தாராளமாக இந்த ஃபேஸ் பேக்கை நான் சொன்ன மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸும் நிறைய ஆட் பண்ணிக்கணும், கீரை வகைகளும் நிறைய ஆட் பண்ணிக்கணும். ஸோ இரவு நேரத்தில் தூங்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஷியல் மசாஜ் நம்ம செய்ய கற்றுக்கணும். ஸோ இரவு நேரத்தில் நல்லா தூங்கும்போது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு குங்குமாதி தைலமோ இல்லை நல்பிரமாதி தைலமோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணிகிட்டே வரும்போது அந்த ஃபைன் லைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, சின்ன சின்னதாக வரக்கூடிய கோடுகள், 35 வயதை கடந்து 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்போ முக சுருக்கம் நீங்கி தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த உணவு முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்னதாக வரக்கூடிய இந்த சரும பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.